டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் நம்ம இப்போ தரிசனம் பண்ணோம். திருமலைக்கேணி முருகப்பெருமான் ஆலயத்தை தரிசனம் பண்ணினோம். இந்த முருகப்பெருமான் 2 அடுக்கில் காட்சி தருகிறார். கீழே இருக்கிற முருகன் ஆதிமுருகன், பழைய முருகன். மேலே இருக்கிறவர் வாரியார் சுவாமிகள் காலத்தில் பிரதிஷ்டை பண்ண முருகன் பார்த்தோம். இந்த கோவிலை வணங்கினா ஒரு உயர்ந்த பதவி, உயர்ந்த நிலைக்கு நம்ம போவோம். இந்த முருகப்பெருமானை தரிசனம் பண்ணணும்னா இறங்கி மீண்டும் ஏறுகிறோம், படியேறுகிறோம். அதனால் உயர்ந்த நிலைக்கு நம்ம கொண்டு போவார் அப்படின்னு பார்த்தோம். பாண்டிய மன்னன் கட்டின இந்த ஆலயத்தை காமாட்சி மௌனகுரு சுவாமிகள் காலத்தில் மீண்டும் இந்த ஆலயமானது வழிபாட்டுக்கு வந்தது. அதன் பிறகு பல காலம் வழிபாடு இல்லாமல் வாரியார் சுவாமிகள் காலத்தில் வந்ததுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம காமாட்சி மௌனகுரு சுவாமிகளை பற்றி பார்க்குறோம். அவரோட காலத்தில் 1875 பிறந்து முருகப்பெருமான் அருள் கிடச்சி முருகப்பெருமான் திருவிளையாடலை ஆரம்பித்து திருமணம் ஆன பிறகு இல்லறத்தை மெல்ல விடுத்து முருகப்பெருமான் கோவிலாக தேடி போகிறார். பல மலைகளுக்கு சென்று முருகப்பெருமானை நினச்சி தியானம் இருக்கார். நாம் எந்த தெய்வத்தை குறித்து தியானம் இருக்கிறோமோ அந்த தெய்வம் நம்மை ஆட்கொள்ளும். நாம் எந்த தெய்வத்தை குறித்து நமது இல்லத்தில் யாகங்கள் வேள்விகள் செய்கிறோமோ அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். முருகப்பெருமான் பக்தி ஆரம்ப நாட்களில் இருந்து இருந்த காரணத்தினால முருகப்பெருமானை நினச்சி தியானம் இருக்கார். 1905, அதாவது அவருக்கு 30 வயசு. அந்த 30 வயசில் முருகப்பெருமான் ஆட்கொள்கிறார். அந்த சமயத்தில் அவர் எந்த இடத்துல இருக்காரோ அப்போ அவருக்கு ஒரு துறவு நிலைக்கு போய் அவருக்கு முருகப்பெருமான் உணர்த்துகிறார், நீ என்னோட இடத்துக்கு வா. எந்த இடம்? திருமலைக்கேணி. அந்த திருமலைக்கேணி முருகப்பெருமான் ஆலயம் அமைந்திருக்கிற இடத்தை அவருக்கு உணர்த்தி, நீ இந்த இடத்துக்கு வா, உனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறார் முருகப்பெருமான். இந்த இடத்துக்கு வரார். எப்போ? அவரோட 30வது வயசு 1905 வர. அந்த இடத்துக்கு வந்து அந்த முருகப்பெருமான் கோவில் அப்போ க்ஷீணமாயிருக்கு. அந்த அளவுக்கு வழிபாட்டில் இல்லை. அதை சரி செய்கிறதுக்கு தான் முருகப்பெருமான் இவரை கூப்பிட்டு பக்கத்தில் உட்காத்தி வைக்கிறான். இவர் எங்கே உட்கார்றாருன்னா, இந்த முருகப்பெருமான் கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு பாறை, ஒரு கல் பாறை. அந்த கல் பாறையில் ஒரு புலித்தோல் ஆசனத்தை போட்டு அதன் மேலே தியானம் இருக்கார். முருகப்பெருமானை நினச்சி நித்தமும் தியானம் இருக்கார். சுவாமிகள் தியானம் இருந்த பாறை இன்றைக்கும் காணப்படுகிறது. அந்த பாறையை இன்றைக்கும் பக்தர்கள் வணங்குகிறார்கள். தன்னோட காலத்தில் சுவாமிகள் முருகப்பெருமானை ஒரு முறை நேருக்கு நேராக தரிசனம் செய்திருக்கிறார். அதே போல் வள்ளியையும் தெய்வானையையும் ஒரு முறை தரிசனம் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பெரிய பாக்கியசாலி பாருங்கள். ஒரு தெய்வத்தை நேருக்கு நேராக தரிசனம் செய்கிறது அப்படிங்கிறது அதெல்லாம் பூர்வ ஜென்ம சுகிருதம், பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த நல்வினைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லாருக்கும் கிடைக்காது. யார் வேணாலும் காசு பணம் சேர்க்கலாம், பணக்காரன் ஆகலாம், யார் வேண்டுமானாலும் படிக்கலாம், உயர்ந்த கல்வியாளர் ஆகலாம். ஆனால் பக்திங்கிற நிலைக்கு போகணும் அப்படின்னா நமக்கெல்லாம் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம், கடவுள் பக்தி, கடவுள் சிந்தனை, நல்லொழுக்கம் அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும். வள்ளி தெய்வானை எப்படி இவருக்கு தரிசனம் கொடுத்தாங்கன்னா, ஒரு நாள் உட்காந்துருக்கார், பாறையில் உட்காந்துருக்கார். 2 பெண்கள் வராங்க. யார்? வள்ளியும் தெய்வானையும். 2 பெண்களாக இவருக்கு முன்னாடி வந்துட்டு சாமி சாமி அப்படின்னு கூப்பிட்றாங்க. காமாட்சி மௌனகுரு சுவாமிகள் நிமிர்ந்து பார்க்கிறார். என்னம்மா அப்படிங்கிறார். நாங்கள் தெனமாவு சாப்பிட்டு வந்தோம். வள்ளிக்கு என்ன உணவு? தெனமாவு தான். தேனும் தெனைமாவும் தான் வள்ளி சாப்பிடுவா. நாங்கள் 2 பேரும் தேனும் தெனமாவும் சாப்பிட்டு வந்தோம். எங்களுக்கு தாகம் எடுக்குது, தண்ணி கொஞ்சம் வேணும், தண்ணி கொடுங்க அப்படிங்கிறார். காமாட்சி மௌனகுரு சுவாமிகள் 2 பெண்களையும் பார்க்கிறார். பார்த்துட்டு சொல்கிறார், அதோ அங்கே இருக்க பாருமா, சொன்ன அங்கே இருக்கு பாருமா, இந்த முருகன் கோவிலுக்கு அந்த பக்கம் இருக்கு பார், சொன்ன அங்கே போய் தண்ணி குடிங்க அப்படின்னு அடையாளம் காட்டுறார். சாமி, அந்த சொன்ன இருக்கிற இடம் எங்களுக்கு தெரியும், உங்கள் கையால் தண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்களா. தெய்வத்திற்கு யார் மேலே அன்பு அதிகம் இருக்குன்னா தன்னை வணங்குகின்ற பக்தன் மேலே தான் அதிக அன்பு இருக்கும்.
பக்தன் தான் செய்யணும். கடவுள் அதைத்தான் விரும்புவார். நீங்கள் என்ன பூவை வேணாலும் வச்சு கும்பிடலாம், ஆத்மார்த்த பக்தி இருக்கணும். நீங்கள் வெறும் சாதத்தை கூட கடவுளுக்கு நிவேதனம் பண்ணலாம், ஆத்மார்த்த பக்தி இருக்கணும். நம்ம ரவா கேசரி தான் பண்ணணும், வடை தான் பண்ணணும், சுண்டல் தான் பண்ணணும், அதெல்லாம் முக்கியமே கிடையாது. பக்தி தான் முக்கியம் கடவுளை பொறுத்தவரையில். தண்ணி சொன்ன பக்கத்தில் இருக்கு. காமாட்சி மோனகுரு சுவாமிகள் காமிக்கிறார், வள்ளியும் தெய்வானையும் அதெல்லாம் வேணாம் சாமி, உங்கள் கையால் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா? சுவாமிகளுக்கு புரியுறது. தான் உட்கார்ந்திருந்த இடத்துலேருந்து எந்திரிக்கிறார், பக்கத்தில் வரார், கீழே தரையில் ஒரு இடத்துல கையால் தோன்றார், பள்ளம் தோன்றார். தண்ணி பீரிட்டு அடிக்கிறது, பளிங்கு போன்ற நீர் பீரிட்டு அடிக்கிறது. அந்த ஜலத்தை கொடுத்து குடிக்க சொல்கிறார். 2 பேரும் அந்த ஜலத்தை பருகுகிறார்கள். அடுத்த கணம் மறைந்து விடுகிறார்கள். அப்போ தான் சுவாமிகளுக்கு தெரியுது, வந்தது வள்ளியும் தெய்வானையும் அப்படின்னு தெரிகிறது. இந்த வள்ளிக்கும் தெய்வானைக்கும் சுவாமிகள் நீர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த தீர்த்தம் இன்றைக்கும் இருக்குது. 1914 5 தான் அவருக்கு துறவரம் கேட்சி இந்த இடத்துக்கு வந்தார்னு பார்த்தோம். 1914 முதலாக தைப்பூசத்தை அங்கே பண்ணணும்னு பார்க்குறார். தைப்பூசம் முருகனுக்கு எத்தனையோ விழாக்கள் இருந்தாலும் தைப்பூசம் பங்குனி உத்திரம் ரெண்டும் ரொம்ப விசேஷம். பழனியில் பார்த்தீங்கன்னா தைப்பூசம் பங்குனி உத்திரம் இந்த 2க்கும் தான் காவடிகள் அதிகமாக வரும். என்ன பண்ணுறார், அந்த தைப்பூசத்தில் 1914 தைப்பூசத்திற்கு திண்டுக்கல்லேருந்து ஒரு அன்பர், ஒரு தனவந்தர், குப்புசாமின்னு பேர், அவரை கூப்பிட்டுட்டு வந்து அன்னதானம் செய்ய வைக்கிறார். அன்னதானம்ங்கிறது பெரிய விஷயம். வரக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேருக்கும் அன்னதானம் செய்ய வைக்கிறார். எதற்காக அன்னதானம் செய்ய வைக்கிறார்னா, இந்த அன்னதானத்தின் மூலமாக இந்த ஆலயம் பிரபலமடையும், பல பக்தர்களும் இந்த ஆலயத்திற்கு வருவார்கள், இந்த முருகப்பெருமானை தரிசிப்பார்கள் அப்படிங்கிறதுக்காக வரவழைக்கிறார். அப்படி பிரபலமான ஆலயம் பின்னாட்களில் பார்த்திங்கன்னா பல பக்தர்களும் ஆலயத்திற்கு வர ஆரம்பிக்கிறார்கள். சுவாமிகள் தன்னோட காலத்தில் இந்த தைப்பூச விழாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். இந்த தைப்பூச விழா காலத்தில் மட்டும் ஒவ்வொரு ஊருக்கும் சுவாமிகளே போவாராம். பக்கத்து கிராமங்களுக்கு போய் தைப்பூசம் இத்தனாம் தேதி நடக்கிறது, நீங்கள்லாம் குடும்பத்தோடு வரணும், முருகப்பெருமானை தரிசனம் பண்ணணும், நீங்கள் அன்னதானம் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு இடமா போய் பக்தர்களை கோவிலுக்கு கூப்பிடுவாராம் அந்த காலத்தில். காரணம், இந்த கோவில் இருக்கிற இடம் மலை சார்ந்த இடம், மலைக்கு நடுப்புற இருக்குது, ஒரு நகரத்தில் இல்லை. நம்ம அந்த காரணங்களை பார்த்தோம். எப்படியெல்லாம் இந்த கோவிலுக்கு பக்தர்களை காமாட்சி மோனகுரு சுவாமிகள் வரவழைத்தார்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கார். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரையும் வரவழைச்சிருக்கார். அப்படின்னா முருகப்பெருமான் எந்த அளவுக்கு ஒரு இடத்தை கொடுத்து இவரால் தான் இந்த கோவில் பிரபலமடையணும்னு முருகப்பெருமானை தீர்மானித்து தனக்கு பக்கத்தில் அவரை வச்சிருப்பார்னு நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா காமாட்சி மோனகுரு சுவாமிகள் தன்னோட மனைவி குடும்பத்தை விட்டு வந்துட்டார். இல்லறம் போதும்னு தீர்மானித்து வந்துட்டார், துறவரத்துக்கு வந்துட்டார், திருமலைக்கேணிக்கு வந்துட்டார். அவரோட மனைவி ஊரில் இருக்காங்க. அவரோட மனைவிக்கு தகவல் போகிறது. யாருக்கு? செம்பாய் அம்மானுக்கு தகவல் போகிறது. செம்பாய் அம்மாள் அவரோட மனைவிக்கு தன்னோட கணவர் எங்கே போனார், எங்கே இருக்கார், எதுவுமே தெரியாமல் இருக்கிற அந்த அம்மாவுக்கு தன்னோட கணவர் திருமலைக்கேணியில் இருக்கார், முருகன் கோவிலில் இருக்கார்னு தகவல் தெரிஞ்சு அவர் எப்படியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும், நம்ம இல்லறத்தில் அவரை வச்சுக்கணும் அப்படின்னு அந்த அம்மா நினச்சி துணைக்கு ஒரு 4 பெண்களோட இந்த அம்மா திருமலைக்கேணிக்கு வராங்களாம். யார்? செம்பாய் அம்மாள். செம்பாய் அம்மாள் இங்கே வந்து இந்த திருமலைக்கேணிக்கு வந்து கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த படியில் உட்காந்துருக்கார். யார்? காமாட்சி மோனகுரு சுவாமிகள். செம்பாய் அம்மாளுடைய கணவர் உட்காந்துருக்கார். தனது கணவரை பார்த்த உடனே இந்த அம்மா பக்கத்தில் உட்காந்து அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க, எப்படி இருக்கீங்க, எத்தனை வருஷமாச்சு? அந்த காலத்தில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். ஒரு குடும்பத்திலேருந்து கணவன் பிரிஞ்சு போச்சாச்சுன்னா எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியாது. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி காலம் மாறிவிட்டது, டெக்னாலஜி எல்லாமே மாறிப்போச்சு. சுலபத்தில் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு காணா போன ஒரு ஆள் எங்கே இருக்கார் கண்டுபிடிக்கலாம். அன்றைக்கெல்லாம் முடியாது. இந்த அம்மா இத்தனை வருஷம் கழித்து கணவரை பார்த்துருக்கோமேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா கணவரோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்படியான இல்லை, வீட்டுக்கு வந்துவிடணும்,
அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் அவருக்கு முருகன் கிட்ட வந்தாச்சு, முருகனுடைய பணிகளை எடுத்தாச்சு, முருகனுக்காக காலத்தை செலவு பண்ணணும்னு தீர்மானிச்சிருக்கார் இல்லையா? அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு செகண்டில் காமாட்சி சுவாமிகள் மறைகிறார். அந்த இடத்துல ஒரு சர்ப்பம் காணப்படுகிறது, ஒரு பாம்பு காணப்படுகிறது. இந்த செம்பாய் அம்மாள் பேசிகிட்டே இருக்காங்க இல்லையா? திடீர்னு கணவரை காணாமல் கணவர் இருந்த இடத்துல ஒரு சர்ப்பம் இருப்பதை பார்த்த உடனே அப்போ தான் அம்மாவுக்கு புரிகிறது, தனது கணவர் சாதாரணப்பட்டவர் அல்ல, இனி தனக்கானவர் மட்டுமல்ல, முருக பக்தர்களுக்கானவர், இந்த ஆலயத்தை புதுப்பிக்க வந்திருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சு இவரை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா தெளிகிறாங்களாம். அந்த அம்மா தெளிவடைந்து அந்த பாம்பையும் வணங்கி முருகப்பெருமானையும் வணங்கி அதன் பிறகு ஊருக்கு போகிறாங்களாம். இப்படி உணர்த்துறா பாருங்கள். முருகப்பெருமான் ஒரு சர்ப்பமாக அவரது மனைவிக்கு உணர்த்துகிறார். இதே போல் ஒரு தைப்பூச காலத்தில் திண்டுக்கல்ல பக்தர்களை கூப்பிடுறதுக்காக போகிறார். திண்டுக்கல்லுக்கு போகிறார். திருமலைக்கேணிலேருந்து திண்டுக்கல் போகிறார். அந்த திண்டுக்கல்ல 2 பக்தர்களை பார்க்குறார். 2 பேரும் கோவிலுக்கு வர்றவங்க, சுவாமிகளுடைய பக்தர், முருகனுடைய பக்தர். அந்த 2 பேர்த்தையும் தைப்பூசத்துக்கு வர சொல்லி சொல்கிற போது 2 பேரும் கூப்பிட்றாங்களாம், சாமி இன்றைக்கி மத்தியானம் எங்கள் வீட்டில் சாப்பிட வரணும், விருந்து சாப்பிட வரணும் அப்படிங்கிறார். அவர் சும்மா இருப்பார் பக்கத்தில், அவரும் கூப்பிட்றார், சாமி எங்கள் வீட்டுக்கு வாங்க சாமி இன்றைக்கி மத்தியானம் விருந்துக்கு அப்படிங்கிறாங்க. இந்த 2 பக்தர்களுமே இன்றைக்கி மத்தியானம் எங்கள் வீட்டுக்கு விருந்து வரணும், மத்தியானம் வரணும் 2 பேரும் கூப்பிட்றாங்க. சுவாமிகள் மத்தியானம் யாரான ஒரு வீட்டில் தான் விருந்து சாப்பிட முடியும், முடிச்சுட்டு அவர் திருமலைக்கேணிக்கு வந்தாகணும். 2 வீட்லையும் சாப்பிட முடியாது. இவன் வீட்டில் தான் நான் சாப்பிடுவேன்னு சொன்னால் அவன் கோபிச்சுப்பான், அவன் வீட்டில் சாப்பிடுவேன்னா இவன் கோபிச்சுப்பான். சுவாமிகள் என்ன பண்ணுறாராம், விருந்து தயார் பண்ணு பார்க்கலாம், நான் யார் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகள் போயிட்டாராம். காமாட்சி மோகனகுரு சுவாமிகள். மத்தியானம் பார்த்திங்கன்னா 2 பேர் வீட்லையும் விருந்து தயாராகிருக்கு. 2 பேரும் தலைவாழை இழ போட்டு சுவாமிகளுக்காக காத்திருக்காங்க. 2 பேர் வீட்டுக்குள்ளேயும் சுவாமிகள் போகிறார். 2 பேர் வீட்டுக்குள்ளேயும் போகிறார். 2 பேர் வீட்லேயும் விருந்து சாப்பிட்றார். சாப்பிட்டு 2 பேர் வீட்டிலேருந்தும் கையெல்லாம் கழுவிட்டு கிளம்பி போயிடுறார். அன்றைக்கி சாயங்காலம் ஒரு நண்பர் சொல்கிறார், சாமி என் வீட்டுக்கு தான் வந்தார் தெரியுமா, உன் வீட்டுக்கு வரல போல இருக்கே, என் வீட்டுக்கு தான் வந்தார் அப்படிங்கிறான். அவன் சொல்கிறான், என் வீட்டுக்கு தான் வந்தார், உன் வீட்டுக்கு வரல போல இருக்குங்கிறான். 2 பேரும் பேசுகிறப்ப தான் புரியுது 2 பேர் வீட்டுக்கும் சுவாமிகள் வந்திருக்காருன்னு. இதெல்லாம் அஷ்டமா சித்திகள்னு சொல்லுவோம். தெய்வத்தை வணங்க 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 தெய்வத்தினுடைய அருளாசிகள் நமக்கு கிடைக்க கிடைக்க நமக்கு அத்தனை சித்திகளும் நமக்கு கிடைக்கும். அப்படி தான் சுவாமிகளுக்கு கிடைச்சது. இன்றைக்கும் சுவாமிகளோட சமாதிங்கிறது கோவிலுக்கு பக்கத்தில் இருக்குது. எங்கள் திருமலைக்கேணி முருகன் கோவிலுக்கு பக்கத்தில் சுவாமிகளுடைய ஜீவ சமாதி காணப்படுகிறது. இந்த சமாதியில் பார்த்திங்கன்னா அவரோட காலத்தில் அவர் பயன்படுத்தின பாதரட்சைகள், ஆடைகள், கோல் அதாவது குச்சிகள் இதெல்லாம் இன்றைக்கி இவரோட ஜீவ சமாதியில் பார்க்க முடியும். முருகப்பெருமான் தேர்ந்தெடுத்து தனது பணிகளுக்கு இவரால் தான் முடியும்னு தேர்ந்தெடுத்து இவரை வச்சுக்கிறான். இவரோட காலத்தில் தைப்பூசத்தை அந்த அளவுக்கு பிரபலப்படுத்தினார், பல பக்தர்களும் வந்து வணங்குமாறு பிரபலப்படுத்தினார். அப்படிலாம் எல்லாம் கொண்டு போனது தான் அவரோட காலத்தில் கடைசியில் கொஞ்சம் குறைஞ்சி திரும்ப வாரியார் சுவாமிகள் காலத்தில் ஒரு புதுப்பிப்பு அடைந்து தற்போது நல்ல நிலையில் காணப்படுகிறது. இந்த திருமலைக்கேணி ஆலயத்தை வணங்கி அந்த முருகப்பெருமானின் அருளையும் குருநாதரின் அருளையும் நாம் பெற வேண்டும். நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.